எப்போ பாயசம் செய்தாலும் ஒரே போல் செஞ்சிட்ருக்கீங்களா? இனி அது போல் செய்யாதீங்க. இந்த பாயசம் சாப்பிட்றதுக்கு நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் மில்க் மேடு கூட சேர்க்கலைங்க. ரொம்ப ரிச்சான பொருள் எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ அதுக்காக ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் லைட்டாக ஹீட் ஆன உடனே இதில் ஒரு 20 போல் முந்திரி பருப்பை 2 உடச்சி சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு கொஞ்சமாக வேணாலும் சேர்த்துக்கலாம், நிறைய வேணாலும் சேர்த்துக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ லைட்டாக அது வறுப்பட்டோன்னே இது கூட 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிஸ்மிஸ், அதாவது உலர் திராட்சை சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக பலூன் போல் உப்பி வரணும். பாருங்கள், இது போல் லைட்டாக உப்பி வந்தோடனே நம்ம இதை எடுத்துக்கலாம். இது நல்லா வறுப்பட்டுருச்சு. முந்திரி பருப்பும் தனியாக எடுத்து ஒரு தட்டில் இது போல் எடுத்து வச்சிடுறேன். இப்போ மீதம் இருக்கிற அந்த நெய்யில் 100 கிராம் அளவுக்கு பொடி நெய்லான் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். நெய்லான் ஜவ்வரிசி சின்னது பெருசு எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் பொடியாக என்று இருந்துச்சு ஜவ்வரிசி, அதை 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சின்ன ஒரு பவுலில். நெய்யில் சேர்த்து ஜவ்வரிசி வறுக்கும்போது லைட்டாக அது போல் பொறிஞ்சது போல் வரும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதே பவுலில் சேமியா சேர்த்துக்கிறேன். சேமியா எந்த சேமியா வேணாலும் பாயசம் சேமியா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்ட்ட பொடி சேமியா இருந்துச்சு, அதை சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு 2 பவுல் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். எதில் ஜவ்வரிசி எடுத்தனோ அதே பவுலில் 2 பவுல் சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்துக்கிறேன். இந்த ஜவ்வரிசியும் இந்த சேமியா வறுத்து செய்கிறதுனால அந்த பாயசம் நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. அடுப்பு மீடியமாக வச்சு லைட்டாக மட்டும் செவந்து வந்தால் போதும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு இப்போ ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்து வரணும். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக வெந்து வரட்டும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வைங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சிடுறேன் லோ ஃப்ளேமில். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நல்லா வெந்திருக்குது. ஜவ்வரிசியும் வெந்திருக்குது, சேமியாவும் நல்லா சூப்பராக வெந்திருக்குது. நம்ம நெய்யில் வறுத்ததுனால சீக்கிரமாகவே வெந்துருங்க. இது போல் இருக்கணும். இப்போ இதில் பால் சேர்த்துக்கிறேன். பால் பார்த்திங்கன்னா நான் 1 லிட்டர் அளவுக்கு ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்தேன். அந்த பாலை தான் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நான் பால் திக்காக காய்ச்சி வச்சுருந்தேன். இது போல் திக்காக பால் சேர்த்து செய்யும்போது பாயாசம் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்குங்க. 1 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன், காய்ச்சின பால். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது லைட்டாக கொதி வரட்டுங்க. நாளைக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. கண்டிப்பாக அந்த தமிழ் புத்தாண்டுக்கு பாயசம் எல்லாருமே செய்வீங்க. அப்போ இந்த பாயசம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம். எப்போ நம்ம வீட்டில் எந்த விசேஷம் வந்தாலும் கண்டிப்பாக பாயசம் செய்வோம். அந்த பாயசம் செய்யும்போது இது போல் செய்து பாருங்கள். ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. மில்க் மேடு அது எதுவுமே சேர்த்த தேவையில்லை. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இனிப்பும் பார்த்திங்கன்னா மீடியமாக தான் நான் சேர்த்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இனிப்பு ரொம்ப அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது நான் சேர்த்துருக்க இனிப்பு மீடியமாக இருந்துச்சு. ஒரு 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நான். இது ஒரு 10 பேர் தாராளமாக குடிக்கலாங்க பாயசம். அந்த அளவு தான் நான் செய்கிறேன். இப்போ ஒரு 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு 4-5 பேர்த்துக்கு செய்கிறதா இருந்தால் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் இருந்தால் போதும் உங்களுக்கு. நான் ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பாயசம் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். இப்போ இது போல் லைட்டாக கொதி வந்தோன்னே சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வந்தோடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரியை சேர்த்துக்கலாம். இதில் இனிப்பு சுவை தூக்கி கொடுக்கறதுக்காக 2 கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்த்துடக்கூடாதுங்க. சுமார் 2 கல்லுப்பு அப்படியே எடுத்து சேர்த்துனா போதும். இது சேர்க்கறதுனால இனிப்பு சுவை நல்லா தூக்கி கொடுக்கும். சர்க்கரை நம்ம கம்மியாக சேர்த்துனாவே போதுமாக இருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் கல்லுப்பு 2 சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செய்து பாருங்கள். இது 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேங்க. ஏற்கனவே சொன்னது தான். நீங்கள் 4-5 பேர்னா அதுக்கு தகுந்தது போல் செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.